அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜயின் வாகனத்தை நாமக்கல் காவல்துறையினர் பறிமுதல் செய்ய திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயின் பரப்புரை வாகனம் டூ வீலரில் வந்த இரு இளைஞர்கள் மீது மோதிய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் பரப்புரை வாகனத்தை நாமக்கல் மாவட்ட காவலர்கள் பறிமுதல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பரப்புரை வாகனம் டூ வீலரில் வந்த இரு இளைஞர்கள் மீது மோதிய விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் தவேகா தலைவர் விஜய் மீது பல்வேறு மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானது நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணையில் வந்தது. அப்போது பல்வேறு மிக முக்கியமான கருத்துக்களை நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். மிக குறிப்பாக ஹிட் அண்ட் ரன், அதாவது விஜயனுடைய பிரச்சார அந்த பேருந்து என்பது ஒரு இருசக்கர வாகனத்தை மோதி அதில் இரண்டு இளைஞர்கள் கீழே விழக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கப்பட்டது. எனவே அதில் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு ஏன் செய்யவில்லை, குறிப்பாக விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட மற்றும் கரூர் மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்து வராங்க. குறிப்பாக அதில் அந்த இரண்டு இளைஞர்கள் அந்த பேருந்து மோதி கீழே விழக்கூடிய அந்த காட்சிகளை ஆய்வு செய்திருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய அந்த பேருந்தை பறிமுதல் செய்வதற்கான திட்டத்தை காவல்துறை வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான ஒரு திட்டத்தை காவல்துறை வைத்திருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கியமாக அந்த ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறையினர் தற்போது ஆலோசித்து வராங்க. இதற்கான ஆதாரங்களையும் அந்த காணொலி காட்சிகளையும் சேகரித்து வரக்கூடிய நிலையில் அதற்கு பின்பு விஜயனுடைய இந்த வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பனையூரில் உள்ள தவேகாவுடைய கட்சி அலுவலகத்தில் விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனம் என்பது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மாவட்டங்கள், கரூரோடு சேர்த்து மொத்தம் 6 மாவட்டங்களில் இந்த வாகனத்திலிருந்து தான் தன்னுடைய பிரச்சார, அதாவது மக்கள் சந்திப்பு என்கிற அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டார். அதில் கரூரில் ஏற்பட்ட அந்த பெரும் பேரிடர், ஒரு அசம்பாவிதம் என்பது பெரிய அளவில் பேசுபொருளாகி நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வளவை உருவாக்கியிருந்தது. அதில் நேற்றைய தினம் நீதிபதி செந்தில்குமார் பல்வேறு மிக முக்கியமான கேள்விகளை அரசு தரப்பிடமும் அதே போல தவேகாவுக்கும் வைத்திருந்தார். குறிப்பாக விஜயிடம் ஒரு பெரிய தலைமை பண்பு இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். மிக குறிப்பாக அனைத்து தரப்பு கட்சியினரும் இந்த பேரிடரில் மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது அந்த பகுதியிலிருந்து தவேகா மட்டும் முழுவதுமாக கலந்து சென்று விட்டனர். அவர்களை பின்பற்றியவர்கள், அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவருடைய நிர்வாகிகள், அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அப்படியே இந்த விவகாரத்திலிருந்து அங்கிருந்து மறைந்து சென்றுட்டாங்க அப்படிங்கிறதையும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். மிக முக்கியமாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை பாதுகாக்கிறீர்களா அல்லது அந்த பேருந்து ஓட்டிய ஓட்டுநர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை, அந்த இளைஞர்களை இடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தீர்களா என்று மனுதாரர் தரப்பிடமும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். அப்படி என்றால் ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா, அல்லது அந்த ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா, அல்லது இந்த நேரம் வரை அந்த பேருந்தை கைப்பற்றிருக்க வேண்டாம், அதாவது பறிமுதல் செய்திருக்க வேண்டாம் என பல அடுக்கடுக்கான மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் கரூர் மாவட்ட காவல்துறையினர் அந்த காட்சிகளை ஆய்வு செய்து வராங்க. குறிப்பாக இந்த ஹிட் அண்ட் ரன் வழக்கு பதிவுக்கான முகாந்திரம் இருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கான திட்டத்தையும் காவல்துறையினர் வைத்துள்ளனர். சிவரஞ்சன், விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.